ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரிஸோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே நம்ம வந்து ஹீரோட்டாங்க ரொம்ப கோவப்படுறான். நீ என்கிட்ட இந்த கம்பெனியும் பறிக்க பார்க்குற, என்னோடய ஒய்ஃபையுமா பறிக்க பார்க்குற, எங்கே அவ்வளோ வச்சிருக்கன்னு சொல்லிட்டு நீ மரியாதை இங்கேருந்து போயிரு, இல்லை அடிப்படை செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே கழுத்து பிடிச்சி அவனுங்க வெளியே தள்ள சொல்லிடுறான். இப்போ பூவோடப்பா அங்கே தாத்தாவை போய் மீட் பண்ணிட்டு, நீங்கள் என்னதுக்காக வந்துட்டு அவனை போய் வந்து சேர்மன் ஆக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அவனோட லட்சணத்தை பாருங்க அப்படின்றத சொல்லி நம்ம ஹீரோயின் கூட அவன் ஒன்றா இருந்த வீடியோ காமிச்சதுமே அவர் வந்துட்டு பெரிய ரியாக்ஷன் பண்ணலை. அவன் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு அவனை தான் வந்து சேர்மன் ஆக்கணும்னு சொன்னதுமே அங்கே அவருக்கு ரொம்ப கோவமாயிருது. நீங்கள் எதுக்காக வந்துட்டு உங்கள் சொந்த பையனை விட்டுட்டு எடுத்து வளர்த்த அந்த பையனுக்காக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும், ஏன்னா தாத்தாக்கு உண்மை தெரியும் போல், நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸை வந்துட்டு கொலை பண்ணதே இவங்க தான் போல். ஸோ அவங்களோட சொத்தையுமே இவங்கள கண்ட்ரோலில் கொண்டு வரணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அவங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நீ இந்த லெவலில் இருக்கேன்னா எல்லாத்துக்குமே காரணம் அவங்க அப்பா பண்ண ஹெல்ப் தான். அதை மறந்துட்டு பேசாத. நீ வந்துட்டு ஒழுங்காக இங்கேருந்து போயிரு. உனக்கு எதுவும் கொடுக்க முடியாது. எல்லாமே அவனோட கண்ட்ரோல் தான் இருக்கணும். அதுக்கு மேலே அவன் சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு தான் அவளை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் மேரேஜ் பண்ணுறதுக்காக. உடலை வந்து நீ உன் பையனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிட்டேன்னா இதை ஏற்றுக்க முடியுமா? முதல் டைவர்ஸ் பண்ணி விட்டுட்டு அவங்க 2 பேர்த்துக்கும் மேரேஜ் பண்ணி இங்கே வழியை பாருங்கள். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்றத சொன்னதும், அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவங்க 2 பேரும் சின்ன வயசில் வந்து லவ் பண்ண வசதி தான் நாங்கள் மேரேஜ் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வந்துட்டு நான் தெரிஞ்சதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோவம் அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த ஃபோர்டாமா நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே கால் பண்ணி, மரியாதையோடு நீ வீட்டுக்கு வந்து சரி, இல்லைனா நீ கான் கூட இருந்த வீடியோவை நாங்கள் வந்து வெளியே விட்டோம்னா உனக்கு அசிங்கமாக போயிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோட்டாவை கால் பண்ணி இப்படி நடந்த எல்லாத்தையுமே சொன்னதும், நீ அவங்க பேச்செல்லாம் பெருசாக எடுக்காத அப்படின்றதாவே சொல்லிடுறான். நீ டின்னருக்கு இன்றைக்கி நைட்டு என் கூட வா அப்படின்றத சொல்கிறான். பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு அவள் கிளம்பி போகிறா. அந்த வந்துட்டு அவளை பார்த்ததுமே கோவப்பட்டு அங்கே அடிக்க ஆரம்பிச்சிடுறான். நீ மரியாதையோடு அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணு அப்படின்றத சொன்னதும், நீ வந்து அப்படி பண்ணிட்டேன்னு நாங்கள் விடுவோமா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அங்கே அடித்து அங்கே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவள் வந்துட்டு எதுக்கு வந்தான்னு தெரியல, வசமாக வந்து மாட்டிக்கிறா. இவளை பிடிச்சி வந்து பேஸ்மெண்ட்டில் போய் அடைச்சி வைங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே வந்து மெய்டு நம்ம ஹீரோட்ட அங்கே எல்லாத்தையுமே அனுப்பி விட்ருக்காங்க. ஹீரோக்கு வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே ரூமில் இருக்கும்போது அங்கே வர்றான். நீ வந்துட்டு சீட் பண்ணுறதான் பண்ண, என்னோட கசின் தான் கிடச்சானா, வேறு யாருமே கிடைக்காம போயிட்டாங்க அப்படின்றத சொன்னதும், உன்னை விட அவன் ரொம்ப 100 மடங்கு பெட்ரானவன், அவன் கூட இருக்கும்போது தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னதும் இவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அவளை போட்டு அடிச்சுட்டு மரியாதையோட எங்கூட சேர்ந்து இன்றைக்கி ஒரு பார்ட்டிக்கு வான்னு சொன்னதும் வரமாட்டேன்னு சொல்கிறா. வரலன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் ஒன்றை சும்மா விட மாட்டேன். அந்த எல்லாத்தையுமே வீடியோஸை வெளியே விட்டேன்னா அவனுக்கு அசிங்கமாக போயிருன்னு சொன்னதுமே ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் அங்கே கிளம்பி போகிறா. அங்கே அந்த ஷீயை பார்த்ததாவே அவன் பயங்கரமாக பல்ல காமிச்சு பேசிகிட்டு இருக்கான். பட் வந்துட்டு அவளுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. இவளெல்லாம் எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. இவன் எதுக்காக இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கான்னா, இது வந்து நம்ம ஹீரோயின் அப்பா அந்த கம்பெனி வச்சு நடத்தினார் இல்லையா, அந்த கம்பெனியோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இவனுக்கு தான் சொந்தமாகுன்றதுக்காக தான் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கான். ஏன்னா அவங்க பொண்ணை தான் நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி காமிக்கணுன்ற மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்கான். எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினையுமே ஒய்ஃப்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். பிறகு பார்ட்டி முடிஞ்சு நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வரும்போது அவள் வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போகும்போது நீ வந்து பெட்ரூம்க்கு போ அப்படின்றத அவன் சொல்லிடுறான். அந்த ஷீக்கு அவள் கால் பண்ணி, நீ மரியாதையோடு இப்போ ஃபூக்கு கால் பண்ணி நீ வீட்டுக்கு வர சொல்லுன்னு சொன்னதும், நான் ஏன் அப்படி பண்ணணும்னு சொன்னதும், நீ பண்ணலைன்னா நான் அப்புறம் ஹான்ட்டை திரும்ப போவேன்னு சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. நம்ம ஹீரோயின் அவ வந்து வம்பு பண்ணி போர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின், நீ என்னை டச் பண்ணேன்னா பார்த்துக்கோன்னு சொன்னதும், உனக்கு என்ன அவ்வளோ தைரியமானு கேட்டதுமே, ஆமாம் உன்னை விட அவன் தான் பெட்ரானவேன்னு சொன்னதும் போட்டு ஹீரோயினை பயங்கரமாக அடித்ததுமே இவட வந்து ஒரு கிக் விட்டா. அப்போ அங்கே அந்த ஷீ கால் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னதுமே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுமே கொண்டு போய் அங்கே பேஸ்மெண்ட்டில் அடைக்க சொல்லிடுறாங்க. பேஸ்மெண்ட்டில் அடைச்சி வச்ச பிறகு அங்கே ஒரு மெய்டு வந்து சாப்பாடெலாம் கொடுத்துட்டு, ஹான் வந்துட்டு உங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவார், இந்த மெடிசனை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. பிறகு அங்கே வீட்டில் காமிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஃபைனலாக ஹாப்பியாகிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உனக்கு கிடைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் ஆயிடுச்சு, இன்னும் அந்த பொண்ணு உயிரோடு இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு மெய்டை வர வச்சு அவங்க வந்துட்டு வம்பு பண்ணி போர்ஸ் பண்ணி வந்து மெடிசனை வந்து ஊற்றி விட்றாங்க. அவளுக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போகவுமே அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ டாக்டருமே அங்கே செக் பண்ணிவிட்டு இவங்களுக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ஸோ இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றத சொன்னதும் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு கத்திட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். ஐயோ என்னோடய ஒய்ஃபை வந்து காப்பாற்றுங்க, எனக்கு வந்துட்டு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறான். அவளை அங்கே தூக்கிட்டு போனதுமே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட்ட என்னாச்சு இவங்களுக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுட்டு, நீங்கள் கொடுத்த மெடிசனை சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியலையேன்னு சொன்னதும், தெரியல எனக்கும் சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு இங்கே பார்த்தா வந்து ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி ட்ராமா பண்ணுறாங்க. பட் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. ஃபைனலாக அவள் செத்து போயிட்டா, அவளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ அந்த ஹானையுமே அந்த கம்பெனி பொசிஷன்லேருந்து எடுத்துகிட்டு நீ வந்துட்டு அந்த பொசிஷனுக்கு வரணும் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அங்கே ஒரு ப்ரெஸ்
மீட் வச்சு அங்கே வந்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்கான். என்னோட ஒய்ஃப் வந்து இப்படிலாம் விட்டுட்டு போவான்னு எனக்கு தெரியலை, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்ருக்கான். பிறகு இதுக்கெல்லாமே காரணம் என்னோட பிரதர் ஹான் தான். அவன் தான் வந்துட்டு இந்த மாதிரி என்னோட ஒய்ஃபை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வீடியோவுமே போட்டு விட்டுட்டு இதை வச்சு அவளை பிளாக்மெயில் பண்ணுறான். எப்படி அவன் வந்து சிஸ்டர் இன்னாட்ட வந்து நடந்திருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ட்ராமா பண்ணுறான். நம்ம ஹீரோவுமே அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கு, இதை நம்ம ஃபினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோங்க கிளம்பி வந்ததுமே அவன்கிட்ட அங்கே நிறைய கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அசிஸ்டன்ட் போலீஸ் தான் விசாரிக்கிறாங்கல்ல, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே பயங்கரமாக திட்டி அவன் மேலே அங்கே பொருளெல்லாம் வந்துட்டு தூக்கி எறிய ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் எப்படி இப்படிலாம் நடக்கலாம்னு சொல்லிட்டு. பிறகு அங்கே அந்த சேர்மேன் வந்து போஸ்டிங்காக அவர் வந்து மீட்டிங்குமே வச்சுருக்காரு. நம்ம ஹீரோ நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் என்னோட டாட்டா ரெய்னாக்கு பண்ண துரோகம் எல்லாமே அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஸோ கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து மீட்டிங்கில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி அவர் கேட்குறாரு. பட் சில பேர் மட்டும் அங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே நம்ம ஹீரோட்ட தான் ஷேர்ஸ் அதிகமாக இருக்குது, ஸோ அவனுக்கு தான் சப்போர்ட்டில் இருக்காங்க. அவருக்கு சப்போர்ட் பண்ண சில பேரையுமே கம்பெனியை விட்டு வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொன்னதும் அவங்களுமே அங்கே பயந்து போயிடுறாங்க. ஸோ வந்துட்டு எல்லாருமே ரொம்ப அமைதியாகிக்கிட்டதுமே அவர் ரொம்ப அசிங்கப்பட்டு போய் அங்கேருந்து போக வேண்டியதாகிடுது. வீட்டுக்கு வந்துட்டு இதெல்லாம் சொல்லி அங்கே ஃபீல் பண்ணதுமே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பெரிய வழி பண்ணலாம், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்மளோட பேரில் மாற்றிக்கணும், இதுக்கு நம்ம ஒரு பெரிய ஐடியா பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு ஏதோ அவங்க பெரிய பிளானாக பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. திரும்பவுமே நெக்ஸ்ட் அவர் அங்கே திரும்ப ஒரு மீட்டிங்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சு அவங்க எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிட்டு இப்போ நான் திரும்பவுமே மீட்டிங் வச்சுருக்கேன், ஏன்னா வந்துட்டு இவன் ரொம்ப லாஸ் ஆக்கிட்டான் கம்பெனியை, ஸோ வந்துட்டு அதுக்கான எவிடன்ஸ்லாம் நான் சப்மிட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு எதிராக வந்து வாக்கு கேட்க ஆனால் ஒரு ஆள் கூட இந்த தடவை அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா நம்ம ஹீரோட்ட தான் ஷேர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதை விட அவங்க பேரண்ட்ஸ் அவங்களோட ஷேர்ஸையுமே இவனோட பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. தாத்தாவுமே அவர்கிட்ட இருந்த எல்லா ஷேர்ஸையுமே இவர்கிட்ட கொடுத்துட்டாங்க போல். ஸோ அவனுக்கு முன்னாடி இந்த ஆள் ஒன்றுமே கிடையாது, மற்றவங்கள விட இவனுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ யாருமே இவனை எதுக்க விரும்பலை. திரும்ப அங்கே தோற்று போய் அசிங்கப்பட்டு போய் வீட்டுக்கு வந்துட்டு இதை நினச்சா அந்த ஆள் ஃபீல் பண்ணதுமே அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, அவளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தான் நம்மளுக்கு கிடச்சிருச்சுல, ஸோ அந்த ஷேர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இவனை வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி இவனை நம்ம அங்கேருந்து தூக்கிடலாம் போஸ்டிங்கை விட்டு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்து ஐடியா கொடுத்துட்ருக்காங்க. பிறகு அந்த ஃபண்டு கம்பெனிக்கு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா அவங்க அப்பா இன்சூரன்ஸில் வந்துட்டு நிறையா போட்டு வச்சுருப்பாரு போல், அதை எடுக்கிறதுக்காக தான். அப்போ அவர் வந்துட்டு சரி அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது சரிதான், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டை கொடுங்க அப்படின்றத சொன்னதும் இல்லை மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுக்க முடியல, அதுக்குள்ளே அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போய் அவள் இறந்து போயிட்டா அப்படின்றத சொன்னதுமே இதை எப்படி நான் வந்து ஒத்துக்க முடியும்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோ வேணாலும் பாருங்களேன், வெட்டிங் ரொம்ப கிராண்டாக நடந்துச்சுன்னு சொன்னதும் அதெல்லாம் லீகல் கிடையாது, சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றத சொன்னதுமே அவங்களுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோ என்னோட ஒய்ஃபை வந்துட்டு இவங்க எப்படி அவங்களோட ஒய்ஃப்னு சொல்லலாம், ஏன்ட்ட சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொன்னதுமே அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த பர்சனுமே அதை அங்கே வாங்கி பார்த்துச்சிருக்காரு. அப்போ தான் என்னன்னு காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் அவன் வந்து அவனை மேரேஜ் பண்ணிக்காத அப்படின்றத சொல்லியிருக்கான். பட் என்னோட ஃபேமிலி வந்துட்டு கொலை பண்ணவங்களை நான் எப்படி சும்மா விட முடியும், ஸோ பழி வாங்கணும்ல அப்படின்றத சொல்லும்போது அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அவனை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சர்டிஃபிகேட் வாங்கிடலாம் மேரேஜ் பண்ணி அப்படின்றத அவள் சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளை அங்கே கிஸ் பண்ணியிருக்கான். ஸோ இவங்களுக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடியே முறைப்படி அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாமே தெரிஞ்சதும் அவங்களுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. இவன் போய் சொல்லிட்டு இருக்கான், என்னோட வந்து ஒய்ஃப் இறந்து போயிட்டா அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து விழா அங்கே அவ்வளோ உயிரோட பார்த்துட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அந்த பர்சன் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்றத சொல்லிடுறாரு. அப்போ இவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் திரும்ப மிரட்டுறாங்க, ஒழுங்காக நீ பூவோட சேர்ந்து வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின் நீங்கள் என்னென்ன வேலை பண்ணீங்கன்னு எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே பூவோட அப்பா சின்ன வயசுலேருந்து உன்னை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோம், ஆனால் நீ வந்துட்டு எங்களுக்கு எதிராகவே பேசுறியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட அம்மா வந்துட்டு என் கண்ணு முன்னாடியே சாவடிச்சிங்க, என்னோட அப்பா வந்து ஃப்ரேம் பண்ணி இழுத்துட்டு போயிட்டு அவரையுமே கொலை பண்ணிட்டீங்க, இந்த காசு எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு தானே இந்த வேலை பண்ணீங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பட் ஆல்ரெடி அங்கே நம்ம ஹீரோயின் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா போல், போலீஸ் வந்துட்டு சர்டிஃபிகேட்லாம் காமிச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிடுறா, ஃபைனலாக வந்துட்டு இவங்களை இப்படி அரெஸ்ட் பண்ண வச்சுட்டோன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ ஆனால் கோவப்படுறான், நீ இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொன்னது, உன் முன்னாடி இப்போ நான் நல்லா தானே இருக்கேன், ஏன் கோவப்பட்டுருக்கு அப்படின்றத அவள் சொல்கிறா. அவங்க 2 பேருமே ஹாப்பியாகிட்டாங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க. தாத்தாவை மீட் பண்ணி அவங்க சாரி கேட்குறாங்க நடந்த எல்லாத்துக்குமே. தாத்தா ஆனால் வந்துட்டு உள்டாவை கோவப்படுறாரு. எதுக்காகனா ஆல்ரெடி உங்களுக்கு சின்ன வயசில் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நீங்கள் எதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்கன்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. நீங்கள் எப்படியாச்சும் எனக்கு ஒரு பேரம்பேத்தியை வந்து பெற்று கொடுங்க அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். சின்ன
வயசுலேருந்தே என்னை ரொம்ப நீங்கள் நல்லா பார்த்துட்ருக்கீங்க தாத்தான்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு, அவங்க ஆன்ட்டி எல்லா தப்புமே நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு பழி ஏற்றுக்கிட்டாங்க போல். ஸோ உங்கள் ஹஸ்பண்டையும் பையனையுமே வெளியே விட்டாங்கன்ற நியூஸ் கேட்டதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுமே எல்லாமே வந்துட்டு கைவிட்டு போயிருச்சு, என்ன அப்பாவை வந்துட்டு கொலை பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கலையேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற சொல்கிறான். ஹீரோ அவங்க ஆன்ட்டியை போய் மீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் வந்துட்டு இருக்கிற வேண்டிய இடத்துல இருக்கீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஆனால் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் பையனையும் ஹஸ்பண்டையும் காப்பாற்றிட்டோம்னா அப்படிலாம் கிடையாது. என்னோட பேரண்ட்ஸை கொலை பண்ணதுமே நீங்கள் தான்ன்றது எனக்கு நல்லா தெரியும். கூடி சீக்கிரம் அதுக்காக உங்கள் ஹஸ்பண்டை நான் உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இங்கேவே இருங்க அப்படின்றத சொன்னதும் அந்த லேடி கொஞ்சம் கூட இப்போ வரைக்குமே திருந்தவே இல்லை. கொஞ்சமாச்சும் கில்ட்டியாக இருக்கும். அது கூட அந்த லேடி கிடையாது. நம்ம ஹீரோட்ட அங்கே கோவப்பட்டு அவங்க பாட்டு சண்டை தான் போட்டுட்ருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஹோட்டலில் போய் வெயிட் பண்ணி அங்கே ஒரு வெயிட்டரை வந்து வர வச்சு இவங்ககிட்ட அடிக்கடி மீட் பண்ணுற அந்த பர்சனை பற்றி பேசினதுமே ஃபஸ்ட்டு அந்த லேடி சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. பட் அவன் காசை கொடுத்து அவங்கள கரெக்ட் பண்ணிடுறான். அவங்களுமே இருக்கிற இடம் சொன்னதுமே அந்த பர்சன் அங்கே தேடி கண்டுபிடிச்சி ஹீரோ போட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்கான். ஒழுங்காக உண்மையை சொல்லு, நீ தானே வந்து என்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு கொலை பண்ணேன்னு சொன்னதுமே அந்த ஆள் ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டார். பட் ஹீரோ அந்த ஆளை போட்டு அடித்து அங்கே கத்திலாம் வச்சு கட் பண்ண போனதுமே அவன் பயந்து போயிட்டு அவங்க உண்மையை சொல்லிடுறான். ஆமாம், நான் வந்துட்டு என் குழந்தை ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துச்சு, ஸோ காசுக்கு வந்து வேணுன்றதுக்காக நான் வந்துட்டு உன்னோட பேரண்ட்ஸை கொலை பண்ணிட்டேன்னு சொன்னதும் அவனோட குழந்தைய காப்பாற்றணுன்றதுக்காக நீ என்னோட பேரண்ட்ஸை கொலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் கொலை பண்ண போகிறான். அப்போ ஹீரோயின் எதுவும் பண்ணிடாத, நீ தேவையில்லாமல் ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கும், இவனை கூட்டிகிட்டு போய் அரெஸ்ட் பண்ண வச்சிடலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அங்கே வீட்டில் வந்துட்டு பார்த்தா அவங்க ஒய்ஃபை எப்படியாச்சும் வந்து வெளியே எடுக்கணும், அந்த காசு எல்லாத்தையும் இவங்க கவர் பண்ணணுன்றதுக்காக லாயர் வச்சு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஹீரோ போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸை வந்து கொலை பண்ணதுக்கான காரணம் இந்த ஆள் தான் சொல்லிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணியுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இவங்களால எதுவுமே பண்ண முடியலை. நம்ம ஹீரோ அவங்க அங்கிளை போய் மீட் பண்ணுறான். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கூட இருந்தவங்களுக்கே துரோகம் பண்ணி இத்தனை பேர் சொத்தையுமே வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபைனலாக பார்த்தீங்களா என்ன வந்துட்டு கிடைக்கணுமோ அதான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா என்னோட பேரண்ட்ஸ் வந்து இன்றைக்கி நிம்மதியாக இருப்பாங்களா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ பையன் தப்பிச்சிட்டான், அவன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா, அவனோட லைஃபையுமே நான் ஒரு நரகத்தை விட மோசமாக மாற்றுவேன் அப்படின்றத சொன்னதும் இந்த ஆள் வந்துட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காரு. நீ ஏதாச்சும் என் பையனுக்கு பண்ணேன்னா பார்த்துக்கோ, நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுவ, நீயே வந்துட்டு கொஞ்ச நாளில் வந்து சாக போகிற, கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு மரண தண்டனை தான் கொடுப்பாங்க, எல்லா எவிடன்ஸுமே பக்காவாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அவன் காருக்கு வந்ததுமே எங்கள் தாத்தா வந்து கால் பண்ணிடுறாரு. இப்படி வந்துட்டு அவன் வந்து வீட்டுக்கு வந்துட்டு அவளை பிடிச்சி வச்சுட்டு கொலை பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வீட்லேயுமே காமிக்கிறாங்க. தாத்தா அவளை விடு அப்படின்றத சொன்னதும் அந்த கழுத்தில் கத்தி வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கான். விட மாட்டேன், எல்லாமே எனக்கு தான் சொந்தம், ஆனால் நீங்கள் வந்துட்டு எப்பயாச்சும் என்னை வந்துட்டு இது பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். என் மேலே தான் உனக்கு கோவம், அவளை விடுன்னு சொன்னதுமே நான் கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நீ வந்துட்டு எனக்கு எழுதி கொடு, என்னோட பேரண்ட்ஸுமே வெளியே விடணும்னு சொன்னதும் நான் எல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஒரு பேப்பரை கீழே வச்சதுமே அதை எடுக்க போகிறான். அப்போ ஆனால் பூவை போட்டு அவன் பயங்கரமாக அடிச்சுட்டு நீ இப்போ வரைக்கும் திருந்திருக்கியா, உன்னோட பெற்றவங்கள மாதிரி தான் நீ இருப்பேன்னு சொல்லிட்டு போட்டு அடித்ததுமே தாத்தாவுமே கோவப்பட்டுங்க திட்டாரு. ஆனால் உனக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து அதை எல்லாத்தையுமே கிழிச்சு எரிஞ்சதுமே அந்த பூ வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு பைத்தியம் மாதிரி கத்திட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினுக்கு கழுத்தில் கத்தி வச்சதில் அங்கே வந்துட்டு காயம் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ தான் அங்கே மெடிசன் போட்டுட்டு நீ வந்துட்டு எதுக்காக வந்து இவ்வளோ தூரத்துக்கு திரும்ப ரிஸ்க் எடுத்துட்ருக்க, நான் தான் சொன்னால் கேட்க மாட்டியா நீ அப்படின்ற சொன்னதும் நான் நல்லா தானேப்பா இருக்கேன், எல்லாம் தான் ஃபினிஷ் ஆயிடுச்சு இல்லை, நம்ம இதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்கலாம், நீ இப்படி கோவம்லாம் படாது அப்படின்ற சைட்டு அவனை ஹாப்பியாகிட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டுருக்கா. நம்ம ஹீரோவுமே ரொம்ப ஹாப்பியாகிடுறான். அப்படின்னா நம்ம லைஃப்பை பற்றி நம்ம யோசிக்கணும் இல்லை அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஆமாம் அப்படின்ற சைட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டுருக்கா. ஏன்னா நம்ம லைஃப்பை பார்க்கலாம், நம்ம வந்து பேபி பெற்றுக்கிறத பற்றி யோசிக்கணும்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு நம்ம ரூமுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ணிட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.